கட் ஆஃப் ரேஞ்ச் ரொம்பவே கம்மியாக இருக்குது. எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் தான் படிக்கணும், ப்ரைவேட்லலாம் அந்தளவுக்கு ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிகாஸ் உங்களுடைய மார்க் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நீங்கள் கவலையே பட வேணாம். அண்ட் சேம் டைமில் நீங்கள் வந்து 12th படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் 8th 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த கோர்ஸஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டுமா சேம் டைமில் ஜஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 35 இருந்தாலே போதும் இந்த கோர்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது என்ன கோர்ஸ்ன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ அது நெக்ஸ்ட்டு என்ன, இந்த கோர்சஸ் படித்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் வேலை செய்ய முடியுமா, ப்ரைவேட்டில் எந்த மாதிரி வேலை கிடைக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் வந்து கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்மளுடைய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எலிஜிபிள் பொறுத்தளவு நான் சர்வீஸ் கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். ஆல் சப்ஜெக்ட் எலிஜிபிள். அண்ட் உங்களுடைய ஸ்கோர் பொறுத்தளவு மேக்ஸிமம் வந்து 40% மேலே இருக்கணும். இதுவே எஸ்சிஐ, எஸ்சி, எஸ்டி இந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த கோர்ஸஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் சர்வீஸ் கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்க ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கராக வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணியிருக்க கேட்டகரியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எலிஜிபிள் இருந்தால் இந்த கோர்ஸஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் 8th 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அந்த பெஸ்ட்டான கோர்சஸ் என்னன்னு சொல்லி தான் யோசிக்கிறீங்க. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் இருக்க கோர்சஸ் தாங்க. ஒன்லி 1 year கோர்சஸ், ரொம்ப ஷார்ட் டூரேஷனில் நீங்கள் வந்து கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம், பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணலாம், எனி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம், சின்ன சின்ன கிளினிக்கில் ஒர்க் பண்ணலாம், ஓல்டேஜ் ரீஹாபிலிட்டேஷன் இந்த மாதிரி நிறைய சென்டர் இருக்குது, நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணலாம். மெடிக்கல் கேம்ப்ஸ்லேயே வந்து நிறைய அசிஸ்டன்ட் தேவைப்படுவாங்க. ஸோ அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போலாம் லேப்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக வந்து ரன் ஆகுது. ஸோ அங்கே ஆல் டயக்னோசிஸ் சென்டர் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வேகன்சி உங்களுக்கு இருக்குது. மார்க் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதுவும் வந்து கவர்மெண்ட்டே கோர்சஸ் கிடைக்கிது. அண்ட் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. அதே டயத்தில் வந்து இதோட ஜாப் ரோல் எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் லோவாக இருக்குன்னு சொல்லி எப்போவுமே ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் ஆஃப் ரேஞ்ச் எந்த கட் ஆஃபில் இருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் லாஸ்ட் இயரில் சீட் கிடைச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். எஸ்சி கம்யூனிட்டி கட் ஆஃப் ரேஞ்ச் 99 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜில் வந்து சீட் கிடச்சிருக்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சி 85.40 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் தருமபுரி மெடிக்கல் காலேஜில் வந்து சீட் கிடச்சிருக்கு. பிசி கம்யூனிட்டி 84.60 மதுரை மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சி 83.20 மதுரை மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி கம்யூனிட்டி 82.20 கவர்மெண்ட் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. பிசி கம்யூனிட்டி 81.80 மதுரை மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. பிசி கம்யூனிட்டி 81.60 கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சி 81.60 மதுரை மெடிக்கல் காலேஜ். எம்பிசி அண்ட் டிஎன்சி 79.80 கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ். எம்பிசி அண்ட் டிஎன்சி 77.60 தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். எம்பிசி அண்ட் டிஎன்சி 77 செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். எஸ்சி 76.80 மதுரை மெடிக்கல் காலேஜ். எஸ்சி 76.60 கவர்மெண்ட் நாமக்கல் மெடிக்கல் காலேஜ். எம்பிசி அண்ட் டிஎன்சி 76.40 செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். எம்பிசி அண்ட் டிஎன்சி 75.80 கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ். எஸ்சி 75.80 கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ். எம்பிசி அண்ட் டிஎன்சி 75.60 கவர்மெண்ட் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ். எஸ்சி 75.20 கவர்மெண்ட் திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ். எம்பிசி அண்ட் டிஎன்சி 71.80 கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ். எஸ்சி 71.80 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகர். எஸ்சி 71.60 கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜ். எம்பிசி அண்ட் டிஎன்சி 71.40 கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம். எஸ்சி 70.40 கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ். எம்பிசி அண்ட் டிஎன்சி 69.40 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை. பிசி 69 ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். எஸ்சிஏ 68.80 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். எம்பிசி அண்ட் டிஎன்சி 68.40 திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். எஸ்சி 68.40 மதுரை மெடிக்கல் காலேஜ். எஸ்சி 68.40 திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். எஸ்சி 68.20 தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ். எம்பிசி அண்ட் டிஎன்சி 67.80 மதுரை மெடிக்கல் காலேஜ். எம்பிசி அண்ட் டிஎன்சி 67.80 கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ். பிசி 67.60 தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ். பிசி 67.40 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை. பிசி 67 தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்.
SCA community 60.60 Government Mohan Kumaramangala Medical College, PC 60.60 Madurai Medical College, SC 60.40 Coimbatore Medical College, MBC and DNC same cutoff range Madurai Medical College, PC 60.40 Theni Government Medical College, SCA same cutoff range Madras Medical College, MBC and DNC 60.20 Government Mohan Kumaramangala Medical College, MBC and DNC 59.80 Madurai Medical College, same MBC and DNC 59.80 Government Medical College, Virudunagar, SC same cutoff range Government Medical College, Pudukkottai, SC community same cutoff range Tirunelveli Medical College, MBC and DNC same cutoff range Government Villupuram Medical College, PC community 59.40 Kanyakumari Government Medical College, MBC and DNC 59.40 Madurai Medical College, PC 59.20 KFU Viswanathan Government Medical College, MBC and DNC 59.20 KFU Viswanathan Government Medical College, Trichy. And SCA community 56.80 Stanley Medical College, சென்னையில் வந்து சீட் கிடச்சிருக்கு. MBC and DNC 56.80 தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், SC கம்யூனிட்டி 56.60 திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், MBC and DNC 56.60 தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், PC 56.60 கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், SC 56.40 கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், SC 56.40 தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், MBC and DNC 56 Madras Medical College, SC 55.80 Madurai Medical College, PC 55.40 Government Tirunelveli Medical College, SC 55.20 Coimbatore Medical College, SCA 55.20 Tirunelveli Medical College, MBC and DNC 55.20 Madurai Medical College, PC 55.20 Tirunelveli Medical College, MBC and DNC 55 Government Dharmaburi Medical College, SCA 55 Coimbatore Medical College, SC 54.80 Madurai Medical College, PC 54.80 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 4 பேஜஸ் 5 பேஜஸ் தான் இன்றைக்கி நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி காலேஜஸ் கிடைக்கும், எந்த மாதிரி கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தால் ஸோ எப்படிலாம் சீட் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதுக்காக தான் ஒரு சில பேஜஸ் வச்சு எக்ஸாம்பிளாக அவங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ரீட் பண்ணுறது. அட் லாஸ்ட் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தா கட் ஆஃப் ரேஞ்ச் நிறைய பேர் வந்து பிலீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. 35க்கெல்லாம் எப்படி கவர்மெண்ட்டில் வந்து சீட் கிடைக்கும், கவர்மெண்ட் கோர்சஸ் கிடைக்கும்னு சொல்லி. பட் வந்து அது வந்து உண்மை தான். ஈவன் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 35 எடுத்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். பிகாஸ் இது வந்து 1 இயர் கோர்சஸ் தான். ஸோ கம்யூனிட்டி பொறுத்தவரை SCA கம்யூனிட்டியில் சேம் 35 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜில் வந்து சீட் கிடச்சிருக்கு. SC கம்யூனிட்டி 35 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. SC கம்யூனிட்டி 35 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. SC கம்யூனிட்டி 35 மதுரை மெடிக்கல் காலேஜ், SC கம்யூனிட்டி 35 கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், SC 35 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து உங்களுக்கு வந்து காலேஜஸ் வந்து கிடைக்கும். பட் கோர்சஸ் என்னமோ ஒரே ஒரு கோர்சஸ் தான். உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து உங்களுக்கு வந்து காலேஜஸ் வந்து டிஃபர் ஆகும். என்னதான் மார்க் வந்து லோவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் பெஸ்ட்டான காலேஜஸ் எல்லாம் கிடைக்கிது. அண்ட் சேம் டைமில் ஒரே வருஷத்தில் நீங்கள் வந்து கோர்சஸ் வந்து முடிச்சிடலாம். இந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் இந்த கோர்ஸில் இருக்குது. அதே டைமில் ஸோ ஒன்ஸ் நீங்கள் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரோல்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ரோல்ஸ் பொறுத்தளவு நீங்கள் வந்து பேஷண்ட் கேர் சப்போர்ட்டராக ஒர்க் பண்ணுவீங்க, வார்டில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணலாம், ஓபி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம், பெட் ப்ரிப்ரேஷன் கிளீனிங் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். பேஷண்ட் ஷிஃப்டிங் நிறைய டைமில் வந்து பேஷண்ட் வந்து எக்ஸ்ரே ஷிஃப்ட் பண்ணணும், ஓடி ஷிஃப்ட் பண்ணணும், MRI ஷிஃப்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நர்சிங்க்கு ஒரு அசிஸ்டன்ட் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ அந்த அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பேசிக்காக நர்சிங்க்கு ஸோ நர்சிங் மட்டும் இல்லாமல் பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸில் எல்லாருக்கும் ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த சப்போர்ட்டராக நீங்கள் வந்து இருக்கலாம். அண்ட் ஹாஸ்பிட்டல் சானிடேஷன் ஒர்க் இந்த மாதிரி ஸோ ஆல் இன் ஆலாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து டிகிரி கோர்ஸஸும் கிடையாது, டிப்ளமோ கோர்ஸஸும் கிடையாது, 1 இயர் கோர்சஸ். இந்த பேராமெடிக்கலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸ் ஆர் டாக்டர்ஸ் இவங்களுக்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். இது ஒரு 1 இயர் கோர்சஸ் தான். ஸோ கவர்மெண்ட்டில் என்ன தான் வந்து கோர்சஸ் வந்து கிடைச்சாலும் மார்க் கம்மியாக இருந்தாலும் சீட் என்னமோ கிடைச்சிருது. பட் வந்து ஜாப்ங்கிறது கிடைக்குமான்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க வேணாம். பிகாஸ் ப்ரைவேட் கவர்மெண்ட் ரெண்டுலேயுமே வந்து லோட்ஸ் ஆஃப் வேகன்சி இருக்குது. ஸோ கவர்மெண்ட் பொறுத்தளவு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க MRP வந்து எக்ஸாம் எழுதணும். ஸோ அதில் வந்து மல்டிஸ் பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்சஸ்க்கு வந்து நிறைய வேகன்சி இருக்குது. ஸோ அது வந்து ஈஸியாகவே உங்களுக்கு கிடச்சிரும். பிகாஸ் வந்து 1 இயருங்கிறது ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிரும். சேலரி பொறுத்தளவு அபோவ் 15K வரை கிடைக்கும். பிகாஸ் வந்து கவர்மெண்ட்ங்கிற போது ஸோ வேகன்சி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேலரி அதிகமாக கிடைக்கும். PHCயில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல்
கவர்மெண்ட் ஹெல்த் மிஷன்லேயும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் பொறுத்தளவு வேக்கன்சிங்கிறது கவர்மெண்ட்டில் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். அந்த டைமில் ஒவ்வொரு டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் இன்டர்வியூ இது மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவர்மெண்ட்டும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரைவேட் பொறுத்தளவு நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம். பிகாஸ் வந்து சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல், நிறைய ஹாஸ்பிட்டல், ஈவன் மல்டி பர்பஸ் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக நீங்கள் சர்ச் பண்ணாலும் உங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும். ஒரு 1 இயர் 2 இயர் நீங்கள் ஒரு சின்ன கிளினிக்கில் ஒர்க் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுமே உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வேகன்சி இருக்குது. உங்களால் வந்து பிஎஸ்சி படிக்க முடியல, டிப்ளமோ படிக்க முடியல, எனக்கு எந்த கோர்ஸ்னாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் 1 இயர் கோர்ஸஸ் படித்தா போதும், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்கள் ஊர்லேயே நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கெல்லாம் லாட்ஸ் ஆஃப் வேகன்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டான கோர்ஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுவும் கவர்மெண்ட்லேயே வந்து கட் ஆஃப் ரேஞ்சு கம்மியாக இருந்தாலும் கிடைக்குது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆனதும் ப்ரைவேட் பொறுத்தளவு நீங்கள் சிட்டி சைடில் ஒர்க் பண்ணும்போது எபோவ் 10,000க்கு மேலே வாங்கக்கூடிய நிறைய பேர் நானுமே பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.